டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன், பாரம்பரிய வைத்தியர், அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்போ டாக்டர் பிளஸ்ல நீங்க நிறைய காய்கறிகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த கர்ப்பப்பை இறங்கிக்கும், கர்ப்பப்பை இறக்கம் வந்துடுது பெண்களுக்கு, இரண்யா வந்துடுது ஆண்களுக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றீங்களா? இந்த இரண்யா ஆண்களுக்கான இரண்யா நோயும் பெண்களுக்கான குடல் இறக்க நோயின்னு வச்சுக்க. பொதுவாக குடல் இறக்க நோய், கர்ப்பப்பை இறங்குற விஷயம், அது பெண்களுக்கு குடல் இறங்கும் போது கர்ப்பப்பையும் சேர்ந்து இறங்கும். இதுக்கு ஒரு அதி அற்புதமான மருந்து பிரண்ட துவையலும் பீர்க்கங்காயும் தான். வெறும் பீர்க்கங்காய் தாங்க. சீரகம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு, பீர்க்கங்காயை வேக விட்டு நல்லா கடைஞ்சிருங்க. இதை சாப்பாட்டில் ரெகுலர் பண்ணுங்க. ஒரு 10 நாள் பண்ணி பாருங்க. குடல் இறக்கம் தன்னால ஓடி போயிடும் உள்ள. அதே மாதிரி பிரண்ட சட்னி, பிரண்ட துவையல், பீர்க்கங்காய் கடைஞ்சி சாப்பிடும் போலாம் பிரண்ட துவையலும் சேர்த்துக்கணும். 15 நாள் குடல் இறக்க நோய் ஓடி போயிடும், இரண்யா ஓடி போயிடும். குடல்ல எந்த விதமான பிரச்சனையும், குடல் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்காது. 48 நாள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்படி கழுவி போட்ட மாதிரி இருக்கும் குடல். கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பை கட்டிங்கிறீங்களா, பிரண்ட சட்னியை தொட்டுக்கிட்டு பீர்க்கங்காயை கடைஞ்சிட்டு ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க. கர்ப்பப்பை கட்டியெல்லாம் அப்படியே தண்ணி தண்ணியா ஓடி போயிடும். அந்த பிரண்டையும் பீர்க்கங்காயும் சேர்ந்துருச்சுன்னா உங்களுடைய உடம்பை பிரிச்சு மேஞ்சிடும். அவ்வளவு அதிக அற்புதமான விஷயங்கள். பிரண்டை பார்த்துருக்கீங்களா? இந்த பிரண்டைங்கிற அந்த இது பீர்க்கங்காய் குளிக்கிறதுக்காக மளிகை கடையிலலாம், அந்த நாடார் மளிகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருப்பாங்க. பாடம் பண்ணினா பீர்க்கங்காய், இந்த பீர்க்கங்காயோட உள் கூடு, பீர்க்கங்காய் கூடு, இதுதான் மேலே போட்டு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. அப்போ எவ்வளவு நரம்புகள் அதில் இருக்குன்னு பாருங்க. இதைத்தான் நண்பர்களே நீங்கள் கடைந்து சாப்பிட சொல்றோம். நரம்பு எலும்புக்கு மிக பெரும் ஊட்டத்தை, மிக பெரும் சக்தியை, வனப்பை தரக்கூடிய வல்லமையானது இந்த பீர்க்கங்காய். பீர்க்கு அவ்வளவு உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா குடல்ல இருக்கக்கூடிய ஆற்றலை ஈர்க்கும். குடல் ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. அவ்வளவு ஆற்றலை பெருக்கும். ஈர்க்குங்கிறத பெருக்கும், ஆற்றல் பெருக்கி, குடல் ஆற்றலை பெருக்கி. அப்ப அந்த பீர்க்கங்காய இன்னொரு விஷயம் நீங்க பண்ணலாம். பீர்க்கங்காயை என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல சுக்கு சேர்க்கணும் அப்படிலாம் இல்லை. பீர்க்கங்காயே பெரிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இந்த பீர்க்கங்காயை பாசி பருப்புல கலந்து சாப்பிட்டீங்கன்னா நரம்பு குற்றம் பூரா சீக்கிரம் போயிடும். ஆனா பாசி பருப்பு சளி பிடிச்சவங்களுக்கு ஆகாது. அதாவது ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு பாசி பருப்பு ஆகவே ஆகாது. அப்ப ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்காரங்க எப்படி இந்த பீர்க்கங்காயை சாப்பிடணும் அப்படின்னா, கொள்ளு இருக்கு பார்த்தீங்களா, கொள்ளும் பீர்க்கங்காயும், பீர்க்கங்காய் கொள்ளு குழம்புல பீர்க்கங்காய் போட்டு சாப்பிடணும். அருமையா இருக்கும். கொள்ளு தொடர்ந்து ஒரு ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவன் பீர்க்கங்காயும் கொள்ளும் தொடர்ந்து சாப்பிட்டாலே ஆஸ்துமா ஓடி போயிடும். கொள்ளோட பீர்க்கங்காய் சேர்ந்துருச்சுன்னா ஆஸ்துமாவை கொன்றும். ஆஸ்துமா நோய் அபேஸ் ஆயிரும். அப்ப கொள்ளும் பீர்க்கங்காயும் இணைஞ்சு சின்ன வெங்காயம் கலந்துருச்சுன்னா லங்ஸ்ல எவ்வளவு சளி கட்டியிருந்தாலும் வெளி தள்ளிடும். எவ்வளவு பெரிய ஆஸ்துமா நோயாளியா இருந்தாலும், இருமலுக்கு கொள்ளும் பீர்க்கங்காயும் சின்ன வெங்காயமும் கலந்து கடைஞ்சு நீங்க சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு சளி, 2 நாள்ல சளி தொல்லை தீர்ந்து. அதில் மிளகும் ஆட் பண்ணிங்க, பெப்பர், பிளாக் பெப்பர், ஆஹா அப்படி இருக்கும். அதே மாதிரி ஜீரா ரைஸ்ன்னு சொல்லிட்டு சீரகம், மிளகு கொஞ்சம் எல்லாம் தட்டி போட்டு ரைஸை பொங்கும் போது அதில் நெய் ஊற்றி பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு இந்த மேலே இந்த தோலை சுரண்டிட்டு நல்லா வெட்டி போட்டு அந்த ரைஸோட வேக விட்டுருங்க. சம அளவு, 1/2 கிலோ, இப்போ 1/4 கிலோ அரிசி போடுறீங்கன்னா 1/4 கிலோ பீர்க்கங்காய். சீரகம் ஒரு 25 கிராம் சீரகம், 10 கிராம் மிளகு தட்டி போட்டு, பூண்டு ஒரு 5-6 பூண்டு, அதில் சின்ன வெங்காயம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா
போட்டு நெய்யை போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. வேற ஒண்ணுமே இல்லை சார், அப்படியே பொங்கிருங்க. அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, உப்பு போட்டு. அப்படி ஒரு தேவாமிர்தமா இருக்கும். இதை விட அருமை. மூளையில கட்டினா சொல்றீங்களா, இந்த சாப்பாடை 10 நாளைக்கு சாப்பிடுங்க, தலை உஷ்ணம் போயிடும். மூளையில இருக்க மூளை நரம்புகள், இந்த இன்னும் சொல்ல போனா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதிரி உணவு கொடுத்தீங்கன்னா மனநிலை பாதிப்பு மாறும். சிறுமூளை நரம்புகள்லாம் எங்கேயாவது அடைப்பு இருந்தால் அதெல்லாம் எடுத்து விட்டுரும். மூளை தெளிவா இருக்கும். அதுவும் நீங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி பெருகும். அப்படி ஒரு அற்புதமானது. பீர்க்கங்காய் குழம்புல கொஞ்சம் சும்மா 1/4 ஸ்பூன் திப்பிலி சேர்ந்து, பீர்க்கங்காயோட தோல்லாம் இருக்குல்ல, பீர்க்கங்காய் தோல்ல சட்னி அரைச்சு இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். தோலையும் நீங்க விட வேண்டாம். இப்படி எல்லாமே மருத்துவ பயன் உள்ளது. இதெல்லாம் சாப்பிடணும், உடம்புக்குள்ள எப்படியாவது தள்ளுங்க. இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாததை, அதுவும் உயிர் சத்தே இல்லாத ஒரு விஷயத்த இரவும் பகலும் தின்று மருத்துவத்துக்கும் உடம்ப வருத்திக்கிட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வருத்தமாக இருக்கிறது. ஆகவே பொருத்தமான காய்களை உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் திருத்தமாக இனி வாழுங்கள். ஆகவே இப்படி சாப்பிட்டு அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.